எமது நாட்டின் அரசியல் கடந்த காலங்களில் செயற்படுத்தப்பட்ட விதம் குறித்து கொழும்பில் நேற்று நடைபெற்ற கருத்தரங்கொன்றில் ஊடகவியலாளர் நந்தன வீரரத்ன கருத்து தெரிவித்தார். இந்த நாட்களில் நான் பட்டலந்தவின் பிரதான ஃபைலை வாசித்து வருகின்றேன். இது 16,000 பக்கங்களை கொண்டது. இது அரச காப்பகத்தில் உள்ளது. அதை பார்க்கும்போது இந்த ஆளும் வர்க்கத்தை உருவாக்கிய குண்டர் தலைவர்கள் யார் என்பது எனக்கு புரிகின்றது. 1988ஆம் ஆண்டில் கலனி டயர் கூட்டுத்தாபனத்தின் தலைவர் சாட்சியம் அளித்துள்ளார். மெவன் பெரரா என்பவர் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவிடம் எனக்கு தலைவர் பதவியை வழங்க உத்தரவிட்டதாக கூறுகின்றார். அதன் பின்னர் எனக்கு தொழில் அமைச்சர் ரணில் விக்ரமசிங்கவினால் தலைவர் பதவி வழங்கப்பட்டது என்று கூறியுள்ளார். எனக்கு இங்கே காணிகள் உள்ளன. குணுப்பிட்டிய வீதியில் சுமார் 40 பர்ச்சஸ் வாங்கினேன். அதனை நான் ரணசிங்க பிரேமதாசவிடம் இருந்து அற்ப விலைக்கு வாங்கினேன் என்று கூறியுள்ளார். கலனியிலும் எல்லா இடங்களிலும் டயர் கடைகள் உள்ளன. இங்கே எல்ஆர்சியின் கீழ் அல்லது ஏனைய சொத்துக்களை வழங்கும் ஒரு பிரிவினர் இருந்துள்ளனர். அவர்கள் மூலமே ஜெயவர்தன, பிரேமதாச, ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் நாட்டின் ஆட்சியை கைப்பற்றியுள்ளனர். உலக வரலாற்றில் குற்றவாளிகளை கைது செய்வதன் ஊடாக எதிரிகளை தண்டித்த ஒரு அரசை நான் பார்த்ததில்லை. வரலாற்றில் இதுபோன்ற ஒரு அரசை பற்றி நான் கேள்விப்பட்டதும் இல்லை. ஜெயவர்தன அதை செய்தார். ரணசிங்க பிரேமதாச அதனை செய்தார். அத்தகைய குண்டர்களை பிடித்தார். என்னை நம்புங்கள், கோணாவல சுனில் என்ற குண்டருக்கு 1975இல் சென்டிரா போல் மருத்துவரின் 14 வயது மகளை பாலியல் வன்கொடுமை செய்ததற்காக மரண தண்டனை விதிக்கப்பட்டது. மேன்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டது. பல ஆண்டுகளுக்கு பின்னர் மேன்முறையீடு விசாரிக்கப்பட்டது. 1981ஆம் ஆண்டு மே மாதம் தீர்ப்பு வழங்கப்படுகின்றது. தீர்ப்பின் பின்னர் கோணாவல சுனில் வெளிக்கட சிறைக்கு சென்ற போது ஜனாதிபதி செயலகம் அழைத்து கோணாவல சுனிலை வெளிக்கட சிறையில் ஒரு இரவு கூட வைக்க முடியாது என்று கூறியது. அது சாத்தியமில்லை என்று கூறிய ரணவீர என்ற சிறைச்சாலை அதிகாரி அன்றிரவு யாழ்ப்பாணத்திற்கு மாற்றப்பட்டார். கோணாவல சுனில் ஒரு இரவு கூட தங்கவில்லை. பின்னர் அவர் விடுவிக்கப்பட்டார். விடுவிக்கப்பட்ட பின்னர் அவர் என்ன செய்வார்? அவர் கிராமத்திற்கு செல்கின்றார். பாலியல் வன்கொடுமை செய்த யானை மீது ஏறியே கிராமத்திற்கு செல்கின்றார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் யானை மீது சவாரி சென்றார். அவர் சென்று ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் கலனி கிராமோதய சபையின் தலைவரானார். அவர் முழு இலங்கையையும் பாதிக்கும் தீர்மானங்களை எடுத்தார். அரசியல் இப்படித்தான் நடந்தது. இலங்கை இப்படித்தான் ஆளப்பட்டது. මුළු දිවයිනටම බලපාන පරිදි සමාදාන විශ්චකාර කරනවා. මෙන්න මෙහෙමයි දේශපාලනය වුණේ. මෙහෙම තමයි ලංකා පාලනය කරේ. பத்மசிறி திரிமாவிதானவின் 37வது நினைவு தின நிகழ்வில் உரையாற்றும் போதே ஊடகவியலாளர் நந்தன வீரரத்ன இந்த கருத்துக்களை தெரிவித்தார். 1985ஆம் ஆண்டு கொழும்பு பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட திரிமாவிதான ராகவ மருத்துவக் கல்லூரியின் தனியார் மயமாக்கலுக்கு எதிரான மாணவர் போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார். அவர் 1988ஆம் ஆண்டு அக்டோபர் 22ஆம் தேதி கடத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்ட நிலையில் அவரது சடலம் வெள்ளவாயவில் பின்னர் கண்டெடுக்கப்பட்டது.